நம்ம சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு முறை திருப்பதி மலையின் மீது வலம் வந்து கொண்டிருந்தாராம். அப்போ திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய மக்களோட கூட்டத்தை பார்த்து அவருக்கே ஒரு கோபமும் ஒரு கர்வமும் வந்துதான். ஏழுமலையானுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம், இதை ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல ஏழுமலையின் மீது காலை வச்சாராம். உடனே பெருமாள் வெகுண்டு அவரை தூக்கி வீசினாராம். பேசியது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணு பெருமாள் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னை நினைத்து என்னுடைய பக்தர்கள் வேண்டும் அந்த நேரத்திலும் அந்த பக்தர்களையும் நீ ஒருபோதும் எதுவும் செய்யக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் உன் பாவத்தை அழிப்பேன், உன்னைய நான் விடுவேன்னு சொன்னாராம். உடனே சனி பகவான் அதற்கு இணங்கி சனி பகவானை விடுதலையும் செஞ்சாராம். அதனாலதான் எல்லா சனிக்கிழமைகள்லையும் பெருமாளுக்கு எவ்வளவு ரொம்ப முக்கியமா பக்தர்கள் கும்பிடுறாங்களோ அவ்வளோக்கு அளவு சனி பகவானுடைய வீரியம் குறைந்து மக்கள் பெருமாளின் அருளால் காப்பாற்றப்படுவாங்க. அதனாலதான் சனிக்கிழமை பெருமாளை தரிசனம் செய்யணும்.